கொரிந்தியர் 2:6 அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். தேறினவர்கள், தேர்ச்சி பெற்றவர்கள். வெறும் ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது. நான் ரட்சிக்கப்பட்டேன், பரிசுத்த ஆவியை பெற்றுட்டேன், ஞானஸ்நானம் பெற்றுட்டேன், சபைக்கு போகிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், பரலோகம் போயிடுவேன்னு விசுவாசிக்கிறேன், சின்ன சின்ன ஊழியங்களை செய்கிறேன், கர்த்தருக்கு நான் கொடுக்குறேன், அந்த நிலை மட்டும் போதாது. அதிலே நின்றக்கூடாது, அதிலே திருப்தி அடையக்கூடாது, இன்னும் வளரணும். ஒரு வளர்ச்சி. தேறினவர்கள் என்றால் வளர்கிறவர்கள், வளர்ந்தவர்கள். அவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறேன். மற்றவர்களுக்குள்ளே வெறும் சுவிசேஷத்தை மட்டும்தான், சிலுவையின் செய்தியை மட்டும்தான் சொல்கிறேன். ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ள ஓரளவு வளர்ந்தவர்களுக்கு தான் ஆழமான உபதேசத்தை சொல்கிறேன் என்று பவுல் சொல்கிறான். இந்த தேறினவர்கள், தேவ பிள்ளைகள் என்றால் இன்னும் வளராதவர்கள். தேவனுடைய புத்திரர் என்றால் வளர்ந்தவர்கள். ஆங்கிலத்திலே சில்ட்ரன் ஆஃப் காட், சன்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய பிள்ளைகள்னால் இன்னும் வளரல. தேவனுடைய புத்திரர்னா அவங்க வளர்ந்துட்டாங்க, ஓரளவுக்கு வளர்ந்துட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ந்துட்டாங்க. அவர்களை தான் நாம் தேறினவர்கள், தேவனுடைய புத்திரரை நாம் தேறினவர்கள் என்று சொல்லலாம். இன்னொன்று அதே கொரிந்தியரிலே சொல்லப்பட்டிருக்கு, ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் ஆவிக்குரியவன். ஜென்ம சுபாவம் உள்ளவனும் ரட்சிக்கப்பட்டவன் தான். உலகத்தான் என்றால் ரட்சிக்கப்படாதவன். ஆனால் ஜென்ம சுபாவம் உள்ளவன் என்றால் ரட்சிக்கப்பட்டுட்டான், ஆனால் அவனுடைய பழைய சுபாவங்கள் இன்னும் மாறலை. ஆவிக்குரியவன் என்றால் அவனுடைய பழைய சுபாவங்கள் மாறிவிட்டன. மாமிச சுபாவம் மாறி ஆவிக்குரிய சுபாவமாய் மாறிவிட்டது. இப்போ தேறினவன் என்றால் தேவனுடைய புத்திரர்கள், ஆவிக்குரியவர்கள், இப்படிப்பட்டவர்களை நாம் சொல்லலாம். அவர்களுக்கு தான் ஆண்டவர் ஆழமான சத்தியங்களை பேசுகிறார், ஆழமான வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். கொலோசியர் 1:28-29 பார்க்கிறோம். தேறினவர்களை எப்படி உருவாக்குவது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். 29 அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படி. எந்த மனுஷனை, எல்லாரையும் நிறுத்தணும், ஒரு குறிப்பிட்ட மக்களை மட்டுமல்ல. பவுலுடைய ஒரு நோக்கம், அதிலே கொஞ்சம் நல்ல ஆர்வம் உள்ளவங்க, வளர்ந்து வருகிறவர்களை மட்டும் தனியாக கொண்டு போய் அவர்களை மட்டும் ஆழமான உபதேசங்களுக்குள்ளே கொண்டு போய் அவங்கள தேறினவர்கள் ஆக்க வேண்டும் என்பது பவுலுடைய நோக்கம் அல்ல. எந்த மனுஷனையும், ரட்சிக்கப்படாதவனையும் கூட தேறினவனாக மாற்றணும். முதல்ல அவனுக்கு கிறிஸ்துவை அறிவிக்கணும். அதான் எந்த மனுஷனையும் சொல்கிறான். எல்லாரையும், இந்த உலகத்தில் இப்போ இன்னைக்கு சொல்கிறதா இருந்தால் 800 கோடி பேரையும் முதல்ல கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷத்தை அவர்களுக்கு சொல்லணும். எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்கிறது, அதை ஆலோசனை சொல்லுதல் என்றும் சொல்லலாம். இது இல்லை, இந்த புத்தி சொல்கிறது நிறையா இல்லை. ஏன்னா கொஞ்சம் குறைகளை பிரசங்க பீடத்தில் சுட்டி காட்டினாலே சிலருக்கு பிடிக்கலை. இப்போ தனிப்பட்ட விதத்தில் போய் ஆலோசனை சொன்னால், குறைகளை சுட்டி காட்டினா, அதை அன்போடும் ஞானத்தோடும் சுட்டி காட்ட வேண்டும். குறைகளை, அதற்கான ஆலோசனைகளை ரொம்ப அன்போடும் ஞானத்தோடும் கொடுக்க வேண்டும். எச்சரிப்பது கூட அன்போடு. புத்தி சொல்லுதல் என்றால் எச்சரித்தல், அறிவுரை சொல்லுதல், தைரியப்படுத்துதல் எல்லாம் அதில் அடங்குகிறது. அதுதான் அநேகர் உடனே ஹர்ட் ஆகிடுறாங்க, சபையை விட்டு நின்றுடுறாங்க, கூட்டத்துக்கு வரமாட்டாங்க. இல்லை நம்மகிட்டே அப்புறம் நம்மளை கண்டாலே நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க. இவர் ஹர்ட் பண்ணுறாரு, என்னை காயப்படுத்திடுறாரு,
அதனால் இந்த புத்தி சொல்கிறதுன்றது அநேக விசுவாசிகள் செய்கிறதில்ல. ஊழியக்காரங்களும் அநேக விசுவாசிகள் கிட்டத்தட்ட செய்கிறதில்ல. ஏன்னா அப்படி செஞ்சால் கூட அப்புறம் பாஸ்டர் கூப்பிட்டு சத்தம் போடுறாரு, நீ அந்த புதுசாக வந்த விசுவாசியை நீ ஏன், உனக்கே அந்த வேலை, அந்த விசுவாசியை நீ ஏன் காயப்படுத்தின? இப்போ சபைக்கு வராமல் இருக்காங்க வருத்தப்பட்டுட்டு, உன்னால் ஒரு ஆத்துமா, ஒரு குடும்பம் சபைக்கு வரல அப்படின்னு சில பாஸ்டர்கள் சில விசுவாசிகள் மீது வருத்தப்படுகிறார்கள். அதனால் விசுவாசிகள் கிட்டத்தட்ட இன்னொரு விசுவாசிக்கு புத்தி சொல்கிறதே இல்லை. ஒருவருக்கொரு புத்தி சொல்ல கடவோம் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு என்ன, நீ யார், உன் வேலையை பாருன்ற மாதிரி நேரில் சொல்ல மாட்டாங்க, ஒரு மறைமுகமாக சொல்லிடுவாங்க, நீ என்ன பாஸ்டரா, நீ உன் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதனால தான் அவன் சொல்கிறான், அதற்காக நான் போராடி பிரயாசப்படுகிறேன். புத்தி சொல்கிறதுக்கு எதுக்கே போராடணும்? பிரயாசப்படுறது ஓகே, முயற்சி எடுப்பது, முயற்சி எடுத்தால்தான் சுவிசேஷம் சொல்ல முடியும், முயற்சி எடுத்தால்தான் புத்தி சொல்ல முடியும், முயற்சி எடுத்தால்தான் ஆழமாக போதிக்க முடியும். ஆனால் எதுக்கு போராடணும்? அதுவும் தேவன் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி, ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு அதை வைத்துக்கொண்டு நான் போராடுகிறேன். அந்த ஆண்டவருடைய வல்லமையை துணையோடு போராடுகிறேன். அப்படி போராட்டம் ஏன்னு கேட்டால் அதான், சுவிசேஷத்தை சொல்வதற்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் நமக்கு தெரியும். சரி, அதுக்கு தான் எதிர்ப்புகள் இருக்குது. ஆண்டவரை அறியாதவங்க, அதை புரிந்து கொள்ளாதவங்க சுவிசேஷத்தை போய் சொல்லும்போது எதிர்க்கிறாங்க, புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஏற்கனவே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவன், ரட்சிப்பை பெற்றவர்களுக்கு புத்தி சொன்னால் ஏன் போராட்டம் வருது? அதுதான் அதை விட பெரிய போராட்டம். ஊழியக்காரனை பார்த்து சிலர் சொல்கிறாங்க, நீங்கள் எங்கள் பர்சனலில் தலையிடாதீங்க. இப்போ பர்சனலில் தலையிடக்கூடாது என்றால் அவருக்கு பேர் எப்படி பாஸ்டர்னு சொல்ல முடியும்? பாஸ்டர்ன்றவன் மேய்ப்பேன். அவன் விசுவாசிகளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அதை கவனிக்கணும், அதற்கு மேலே அக்கறை கொள்ளணும். அவன் தானே பாஸ்டர். எந்த ஒரு ஊழியக்காரனும் ஒரு ஆவிக்குரிய தலைமையினாலே தனிப்பட்ட வாழ்க்கையை கவனித்து அதன் மீது கரிசனை கொள்வது தான். அதில் தான் பெரிய போராட்டம். அது மட்டும் இல்லை, அதுக்கு நிறையா அன்பு வேணும், ஞானம் வேணும், ரொம்ப பொறுமை வேணும். புத்தி சொல்கிறதுன்றது ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு போகிறதில்ல, ஏதோ சுவிசேஷத்தை மட்டும் சொல்லிட்டு போகிறதில்ல. அவங்க மணிக்கணக்கில், ஒரு தனிப்பட்ட நபரிடத்தில் மணிக்கணக்கில் செலவு பண்ண வேண்டியிருக்கும், அவங்க சொல்கிறத கேட்க வேண்டியிருக்கும், நாம் அவங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கோம். அதுக்கு அது பெரிய போராட்டம் தான். எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம், அதுவும் அப்படி தான். அதுக்கு நிறைய நம்ம தேவ சமூகத்தில் உட்கார்ந்து படிக்கணும். எல்லா ஞானத்தோடும் உபதேசம், சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆராய வேண்டியதில்லை, ரொம்ப படிக்க வேண்டியதில்லை. ஆனால் ஆழமாய் உபதேசம் பண்ணுறதுக்கு நிறைய ஆராய்ச்சி பண்ணணும், நிறையா தியானிக்கணும், நிறையா படிக்கணும், அதுக்கு பிரயாசப்படணும். ஆக இந்த 3 விஷயங்கள், அறிவித்தல், புத்தி சொல்லுதல், உபதேசம் பண்ணுதல், அதுதான் ஒரு மனிதனை தெரிந்தவனாக மாற்றுகிறது என்று பவுல் சொல்கிறான். இன்னொரு விஷயமும் சொல்லப்பட்டிருக்கிறது 4:12 கொலோசையரில், எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான், உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலைநிற்க வேண்டுமென்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் நிற்க வேண்டுமென்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். எதற்காக போராடி ஜெபிக்கிறான்? அற்புதம் நடக்கணுன்றதுக்காக இல்லை, வியாதி சுகமாகணுன்றதுக்காக இல்லை, தேவைகளுக்காக இல்லை, சரீர பிரச்சனைகள், உலக ரீதியான பிரச்சனைகளுக்காக அல்ல. கர்த்தருடைய சித்தத்துக்கு அடுத்த விஷயங்களில் தேறினவர்களாக வேண்டும். கொலேசே சபையார் தேறினவர்களாக அவர்கள் மாற வேண்டும் என்று எப்பாப்பிரோ தீத்து போராடி ஜெபிக்கிறான். போராடி ஜெபிப்பது
ஒரு மனிதனை கர்த்தருக்குள் தேறினவனாக மாற்றுவது என்பது ஒரு பெரிய, அது என்னமோ சும்மா சுவிசேஷம் சொல்கிறது, ஏதோ ஒரு தடவை சுவிசேஷம் சொன்னேன் அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான் என்பது போல் அல்ல. சுவிசேஷம் சொல்வதிலும் பல எதிர்ப்புகள், பல போராட்டங்கள், பல பிரயாசங்கள் உண்டு. ஆனால் அதை விட இது கடினம், பல மடங்கு கடினம். ரட்சிக்கப்பட்ட ஒருத்தனை தேறினவனாக உருவாக்குவது அது மிக மிக கடினம். அதுக்கு பிரயாசம், போராட்டம் அவசியம். கர்த்தர் நம்மை தேறினவர்களாக மாற்றுவாராக. நம்மை பயன்படுத்தி அநேகரை தேறினவர்களாக உருவாக்குவாராக. ஆமென்.